வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்துருக்கேன். சும்மா போய் எங்கேயோ போனாங்களோ அப்படியே விரைக்கு இருக்கா பார்த்துட்டு போவோன்ட்டு தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இந்த மழை பெய்த இருக்காத எவிட கண்டு பார்க்குறாக்கு வந்து நிற்கிறோம். இப்போ இதை திறக்கணும். யாரோ இப்படி பூட்டை தெரியாமல் பூட்டுட்டாங்க. இதை திறந்துட்டு உள்ளுக்க போக முடியாது, காத்தடிக்குது. லைட்டாக குளிரத்தாஞ்சு இது பரவாயில்ல. ஜாக்கெட்டை விட்டு வந்தேன். இப்படியே திறந்து இனி உள்ள போக முடியாது. இங்கே யாருங்க எல்லாம் இப்போ ஒரு முளைச்சி வந்து நிற்குது. எல்லாம் இதில் என்ன ஒன்றும் பழக்கி இல்லை. இந்த குளிருதுல இங்கே பாருங்க எனது கையில் என்ன இருக்குதுன்னு. ஆப்பிள் 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 ஆப்பிள். அதே மாதிரி இங்கே இது வந்துட்டீங்களா, பேர்ஸ் ஆச்சிருக்கு. பேர்ஸ் 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 எனக்கு இங்கிலீஷில் பேர்ஸ் தான் சொல்கிறேன். எனக்கு அப்படியே தெரியாது. இது ஒரு குட்டி மரத்தில் 2 ஆப்பிள் கேட்குறேன். இதுலேயும் உண்டு, இதுலேயும் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாய்ச்சி எல்லாம் வளர்ந்து நிற்குது. எல்லாம் இங்கே எல்லாம் வளர்ந்து வந்துட்டீங்க. இது அந்த இது பீன்ஸ் மாதிரி. இதான் அந்த இன்றைக்கு இதுதான் தாயின் பீன்ஸ்ன்னு சொல்கிறது. கொஞ்சம் பெரிய இது தோட்டத்தில் விளையாடும் பீன்ஸ். இந்த கே தெரியுது. இந்த கே இப்படி பார்த்தது இந்த கே எல்லாம் மறக்கிறதாங்க கூட இருக்குல்ல. இதில் வச்சுட்டாக்கி இதில் வகைகள் இதில் லீக்ஸ் இது நிற்குது. இது என்ன தெரியும்? இது நாங்கள் அந்த அஸ்பெர்ஸ் இது பக்கத்தில் ரெயின் போகுது. இதுதான் ஜாக்கெட்டை விட்டு வந்துட்டு இதுக்குள்ள தேனீக்கள் வளர்றாங்க. நடம் இதுலேயும் என்ன ஒரு ஆப்பிள் மரம் தான் நிற்குது. ஆப்பிள் மரம் அதையே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்னா கேரட் ஒரேஞ்ச் கலர்ல இருக்கு கேரட். இதுக்குள்ள என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி ஒன்று நிற்கிது. இங்கே தக்காளி அப்படி இஞ்சி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அந்த படர விட்டு பீன்ஸ் இதுக்குள்ள இப்படியே வந்து இதுக்குள்ளேயும் ஒரு வகையான பீன்ஸ் தான் நிற்குது. இது அந்த ஆஸ்பெர்ஸ் வெள்ளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அது இங்கே இருங்க வெங்காயம் முளைஞ்சு மேலே வந்து நிற்கி தெரியுது. அன்னைக்கு இந்த அறுவடைக்கு தயாராக எல்லாம் முளைஞ்சு வந்துடுது மேலே. இங்கே இதில் ஒரு நாவல் கலர் பீன்ஸ் இருக்கு. பீன்ஸில் நாவல் கலர் பார்த்துருக்கீங்க. 2 தான் நான் முதலாக பார்க்குறேன். ஒரு பர்பிள் கலரில் கத்திரிக்காய் மாதிரி நாவல் கலரில் இருக்குது. முதல்ல 2 தான் பார்த்துருக்கேன். அண்டு வெங்காயம் அறுவடை செய்துட்டு திருப்பி வெங்காயம் வச்சுருக்கு. அந்த மலையாள நல்லா வரையிலேருந்து இது பெரிய வெங்காயம் தான். ஆனால் அந்த தண்டு விளைஞ்சு போய் தண்டு ஆகலம் இதன்னா கீழே வெங்காயத்துக்கான சத்து கிடைக்க இல்லை. அதால் அது அவ்வளவு நல்லா வரையில்லை வெங்காயம். ஏன்னா மழை தான் ஒரு மழையும் மழையால் ஒன்றும் செய்யலாம் போச்சு. இதுக்குள்ள முழுமையாக பூ தான் வச்சுருக்கு. நம்ம தோட்டத்தில் இப்போ தக்காளிகள் கொஞ்சம் ஆச்சு வருது. இப்போ வருது கொஞ்சம் ஏன்னா மழையால எல்லாம் கட்டு போச்சு. என்ன ஒன்றும் காய்க்க வலிக்கல. ஆனால் மழையால கட்டு போச்சு. நாங்கள் தோட்டம் மாதிரி வச்சிருக்கோம். என்ன பாதுகாப்புக்கு வீடு மாதிரி செய்துங்க வச்சிருக்கோம். நாங்கள் அப்படி செய்ய இது அந்த மல்லியில போட மல்லியில எது மல்லியில அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில இன்னும் ஒரு காயும் வரையில.
இன்னும் கத்தரிக்காயில ஒரு காய் கூட வேற இல்லைங்க. இப்போ ஒரே ஒரு பூ வந்துட்டு ஏன்னு தெரியல. ஸ்ட்ராபெரியில ஒன்றே காணல. ஸ்ட்ராபெரி செம்புற்று பழம் ஒன்றே காணல. இதுல மிளகாயில இடக்கிட்ட ஒரு காய் வந்துட்டாக்குங்க. ஒரு காய் வந்துட்டாக்கு. இதுல ஒரு 2-3 காய் வந்துட்டாக்கு. அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இந்த குடமிளகாய், இந்த குட்டி குடமிளகாய் வந்துருக்கு. இதெல்லாம் பீன்ஸ் தான். பீன்ஸ் இப்ப வருதுங்க. பீன்ஸ் இப்ப வளர்ந்து வருது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கோவா அந்த இலி ஏதோ சாப்பிடுது. இங்க குட்டி கோவா வந்து வருது இதுக்கு இல்லையான அந்த இலி ஏதோ ஒரு மிருகம் சாப்பிடுது. இது வளரவே முடியல. இது இந்த குட்டிக்கு நான் 4 வேண்டி வச்சு நான் ஒரு நாள் தந்தேன்டா. அதான் இது எல்லாம் ஒரு சாப்பிடாக்கு இல்லையே. இந்த வருது பாருங்க, புல்லா சாப்பிட்டுட்டு. இங்க பாருங்கோ, இது எப்படி வந்து நிக்கண்டு. என்ன ஃப்ளவர்ஸ் வெட்டி கொண்டு போகணும் போல. இனி விட்டாவே இதான் போலதான். இது பூசணி போல. இது பூசணி தான். வச்ச பாகக்காய் வளரவே இல்லை. பாகக்காய் என்ன வளரவே இல்லை. இதுவும் ஒரு பூசணி தான். இதுவும் பூசணி. ஆனா என்ன பெருசா ஒன்றும் வளரே. திருப்பம் புகை வண்டி போகுது. புகையிறது இங்க எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட வடிவா இருக்கு. வளர்ந்து எல்லாம் வந்து நிற்கும். இதுவும் அஸ்பெர்ஸ். அந்த அஸ்பெர்ஸ் இந்த வெட்டா விட்டா இப்படிதான் வந்து நிற்கும். நீட்ட உயர்றது இந்த தொழிலுக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மலர்கள் மலர்ந்து இருக்குது. இதை பாருங்க, இதுவும் ஒரு போஞ்சியர் ஒரு விதமான இது அவரைக்காய் மாதிரி உண்டு. நாவல் கலர்ல முதலா பாக்குறேன். நாவல் கலர் நிறைய வித்தியாசமா இருக்கு. நாவல் கலர்ல இதுல எல்லாம் இதுக்குள்ள இதுவும் எல்லாம் வந்து ஆஸ்பெர்சஸ். என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கல. அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் அந்த என்ன பழம் தெரியல. கடையில இருக்குது. எனக்கு என்ன பழம் தெரியல. இங்க அந்த சிவப்பு மேல பழம் இங்க படியா இருக்கு. பார்க்க கிட்ட 2 பார்க்க என்ன படியா இருக்கு நேர்ல. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா மர வீடு. மரத்தின் வீடு. நான் இந்த ஜாக்கெட் கோட் இருக்கு. அப்படி இருக்குண்டு இங்க மரத்துக்குள்ள உள்ளிட்டு போய் பார்க்க போறேன். இங்க உள்ளுக்கு இப்படிதான் இருக்கு. வெளியில அப்படியே ஃபுல் முழுமையா வளர்ந்து நிக்க. இப்படி வளர்ந்து நிக்க. கண்ணாடி வீட்டுக்குள்ள நிக்கிற தக்காளி எல்லாம் நல்ல உயரமா வளர்ந்துட்டு. இதுலயும் ஏதோ ஒரு பீன்ஸ் வகை தான் நிக்குது. பீன்ஸுக்கு தமிழ் என்ன இங்க பாருங்க. இருக்குல்ல ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. எந்த கையளவு இந்த தக்காளி எந்த கையளவு. இதுலயும் என்ன இருக்கு? எந்த கையளவு தக்காளி. இதுல மஞ்சள் கலர்ல இருக்குது. அந்த மஞ்சள் கலர்ல அந்த குறிச்சி மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு பூசணிக்காய் வகை. நிறைய வித்தியாசம். நாவல் கலர்ல பீன்ஸ் இதான் நான் பார்த்துருக்கேன் முதல் முறை. இதன் பாத்தீங்கன்னா பீட்ரூட் மேல இப்படி இதுக்கு கீழே இருக்கு. பீட்ரூட் இப்படித்தான் முளைகிறது.
சும்மா வரைக்கு இருக்கா பார்த்துட்டு போக உள்ள வந்து நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் நான். பாய்.